ஹாய் ஹலோ வெல்கம் டு மாஸ் பூஜா யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் குழந்தைங்களுக்காக நல்லா டக்குன்னு வெயிட் போடுற மாதிரி ஹெல்தி வெயிட் போடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு டிப்பு தான் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த நேந்திரன் காய் இருக்குல்ல, அந்த நேந்திரன் காய் தான். அதை வந்து சும்மா அப்படி தோல் அப்படி உரிச்சாலே தோல் வந்துடும். காய் தானே பயப்படாதீங்க, மற்ற வாழைக்காய் மாதிரி இல்லை. நேந்திரன் வாழைக்காயில் ஈஸியாக தோல் பீல் பண்ணி எடுத்துடலாம். அதை வந்து இந்த மாதிரி அரிஞ்சு இந்த மாதிரி ஸ்லைஸாக சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு அதை வந்து வெயிலில் காய வச்சு பொடி பண்ண போகிறோம். அந்த பொடியை தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சி மாதிரி காசு கொடுக்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக என்னால் எவ்வளோ சீக்கிரம் வீடியோ பண்ண முடியுமோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து எடிட் பண்ணி போடணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெக்கக்னேஷன் எனக்கு திருப்பி கிடைக்காது. பிகாஸ் உங்களால் ஒருத்தவங்க சம்பாதிச்சக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமலே பார்ப்பீங்க. அதனால் சம்பாதிக்கணும்னு இல்லைங்க, முதல்ல இதில் சம்பாதிக்கவே இல்லை. நான் அதுக்கெல்லாம் நிறைய டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் சம்பாதிச்சிடணும்னு வைத்தறிச்சல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. நான் சம்பாதிக்கலாம் இல்லை, சம்பாதிச்சேன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் பேமெண்ட் வந்து சொல்லுவேன். இன்னும் நான் அதில் வந்து செலவு பண்ணி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு இன்கம் கூட எடுத்ததில்லை. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்லைஸாக வாழைக்காய் அரிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி காலையில் எடுத்து காய வச்சுக்கணும். காய வைக்கும் போது இந்த மாதிரி ரெட்டைப்பட்டையாக இல்லை 3 நாளெல்லாம் ஒட்டியிருக்கோம்ல அந்த வாழைக்காய் ஸ்லைஸ், அதெல்லாம் ஒட்டாமல் தனித்தனியாக காய வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா மொடன்னு காஞ்சி வந்துடும். ஒரே நாளில் காயிறது, நல்ல வெயில் இருந்தால் ஒரே நாளில் காஞ்சிரும். இல்லைன்னா 2 நாள் எடுக்கும். நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு மிக்சியில் போட்டுட்டு அந்த காஞ்ச வாழைக்காய், நேந்திரன் வாழைக்காய் எல்லாமே காஞ்சி நல்லா நைஸாக பவுடராக அரைஞ்சிரும். நல்லா காஞ்சதுன்னா அதை எடுத்து இந்த பாருங்கள், இப்போ நான் திறந்து காட்டுவேன் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். பரபரன்னு அப்படி பவுடி மாதிரி பறக்கும். அதை வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து 100 ரூபாய்க்கு வாழைக்காய் வாங்கினேன். அதில் வந்து எனக்கு அரைச்சோன்னா அந்த ஒரு பாத்திரம் ஃபுல்லாக கிடைக்கும். பாத்திரம் ஃபுல்லாக இல்லை, ஒரு ஆஃப் பாத்திரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்னு. அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நைஸ் பொடியாக கிடைக்கும். உங்கள்கிட்ட வந்து இதுக்கு ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, இந்த ஜாகரி பவுடர் இருக்குல்ல, ஜாகரி இல்லை கருப்பட்டி பவுடர், பாம் ஜாகரி, அதோட பவுடர் கிடச்சிதுன்னா அது கூட நீங்கள் இது கூட சேர்த்து அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நான் கஞ்சி காசும் போது இப்போதைக்கப்போ அவசியம் வரும்போது நான் சேர்த்துக்கிறேன்னு இது பண்ணிங்கன்னா அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு வரும் குட்டுமோனுக்கு. இது நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா 1 வீக்கில் நம்மளுக்கு வந்து நல்ல குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பார்க்க முடியும். குட்டுமோனுக்கு அப்படி தான் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிது. இதை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் வந்து 3 ஸ்பூன் தான் போடுவேன். டெய்லி 3 ஸ்பூன் எடுத்தாலே போதும். என்னடா இது என்னவோ பிசைஞ்சிட்ருக்காளேன்னு பார்க்காதீங்க. இது வந்து வாழைப்பழம். நான் குட்டிப்போனுக்கு வந்து ஒரு 2-3 வயசு வரைக்குமே சர்க்கரை வந்து கண்ணில் காட்டக்கூடாது, ஐ மீன் சுகரு, இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் கண்ணில் காட்டக்கூடாதுன்னு நான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டிப்போனுக்கு வந்து நான் நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்க மாதிரி ஏதாச்சும் டேட்ஸ் பவுடர், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வாழைப்பழம், டேட்ஸ் பவுடர் இல்லாத நேரம் இந்த மாதிரி வாழைப்பழம் அந்த மாதிரி என்ன ஆட் பண்ணிக்குவேன். இல்லைன்னா டேட்ஸே இருக்குதுன்னா கூட டேட்ஸை வந்து நல்லா மசிச்சு தண்ணியில் நல்லா அந்த மாதிரி சதைச்சி மசிச்சு அதை வந்து ஆட் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் கொஞ்சம் நேச்சுரல் ஸ்வீட்னஸ். ஸோ அதனால் குழந்த வந்து அந்த ஸ்வீட்னஸில் சாப்பிட்டுக்குவான். தயவு செஞ்சு உங்கள் குழந்தைக்கு ஸ்வீட்டு ஐ மீன் சர்க்கரையோ இல்லை வெல்லமோ கருப்பட்டியோ அந்த மாதிரி கொடுத்து இப்போவே பழக்கம் பண்ணாதீங்க. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது. நான் வந்து இந்த குழந்த விஷயத்தில் எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் ஆப்ஷன் எடுக்கிறதே இல்லை. கரெக்டாக நான் என்னவோ அதுதான். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த விஷயம்லாம் குழந்தைக்கு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு எனக்கு டெய்லி கிளாஸ் எடுப்பார். அந்த கிளாஸ்க்கு பதிலாக இதெல்லாம் செய்கிறது எவ்வளோ பெட்டர். ஸோ இதனால் நேச்சுரலாகவே நான் பழம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ குழந்தைக்கு சுகர், டயபெட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனை ஃப்யூச்சரில் சீக்கிரமாக வராமல் இருக்கிறதுக்காக. இதெல்லாம் வராமல் இருக்குமான்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டோன்னா இப்போ வந்து நம்ம இப்படி இருக்கும். இடைக்கு பழம் கொஞ்சம் லைட்டாக திட்டா தெரியும். பட் ஆனால் அந்த ஸ்வீட்னஸ் பிள்ளைங்க சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் நம்ம பயப்படவே தேவையில்லை. ஒரு 7-8 மாதம் வரைக்கும் நைஸாக இந்த பழத்தை வந்து பியூரி பண்ணி போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா குழந்தைங்க வாய்க்கு திட்டா மாட்டுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் 1 வயசு ஆகிடுச்சின்றதுனால இந்த மாதிரி கற்றுக் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் குட்டு வந்து தாராளமாக சாப்பிட்றாங்க. இப்போ பாருங்கள், கஞ்சி எவ்வளோ அழகாக பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ரெடி ஆகி கிடைக்கும். நான் அதுக்கு ரொம்ப திக்காகவும் கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் குழுகுலான்னு இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அவனுக்கு வாய்க்கு சாப்பிட்ற மாதிரி, தொண்டை வந்து சிக்காத மாதிரி
குழுகுலான்னு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நான் உனக்கு கொடுக்க போகிறேன். குட்டுமோன் எப்படி சாப்பிட்றான்னு நீங்கள் பாருங்கள். இதில் வந்து எந்த சுகரோ கருப்பட்டியோ வெல்லமோ எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் பாருங்கள், அழகாக சாப்பிட்டுக்குவான். நான் வந்து குட்டுமோனுக்கு வந்து சர்க்கரை வந்து நான் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் இந்த மாதிரி கொடுக்குறோம். இதை பாருங்கள், குழந்தை எவ்வளோ அழகாக சாப்பிட்டுக்கிறான். அந்த நேச்சுரல் ஸ்வீட்னஸே குழந்தைங்களுக்கு வந்து பழக்கம் பண்ணுங்கள். ஓகே, இதை பாருங்கள், நான் என் குழந்தைக்கு கொடுக்குறத தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதனால் இதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. குழந்தைக்கு நேச்சுரலான நியூட்ரிஷன் வந்து கிடைக்கும்.